நீங்க உங்க பிசினஸ்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியலையா? இது நீங்கன்னு இல்ல. நிறைய ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா க்ரோ ஆகும்னு நினைக்கிறாங்க. பட் உண்மை என்ன தெரியுமா? ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதான் பிசினஸ் விஸ்வரூப வளர்ச்சி ஆகும். அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா பிசினஸ் க்ரோ ஆகும்? ஃபர்ஸ்ட், ஒரு கிளியர் பிசினஸ் பிளான் இருக்கணும். உங்க பிசினஸ்க்கான லொகேஷனுக்கான டிமாண்ட் என்ன, ஆடியன்ஸ் யாரு, பினான்சியல் பிளானிங் அண்ட் என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ண போறோம், இப்படி கம்ப்ளீட் ஒரு கிளியர் பிசினஸ் பிளான் இருக்கணும். செகண்ட், ஸ்ட்ராங் ஆன்லைன் பிரசன்ஸ் வேணும். இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுல நீங்க ஆன்லைன்ல இல்லைன்னா உங்க கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வரமாட்டாங்க. மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். பெய்ட் ஆட்ஸ், ஆர்கானிக் ரீச், ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணாதான் பிசினஸை ஃபாஸ்டா ஸ்கேல் பண்ண முடியும். அதுவும் இல்லாம நீங்க வர்ற கஸ்டமரா லாயலா, அதாவது ரிப்பீட்டட் கஸ்டமரா மாத்தணும். இதுக்கு நீங்க கஸ்டமருக்கு சம் வேல்யூ ஆடட் டிஸ்கவுண்ட்ஸ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஃபார் மெம்பர்ஷிப்னு ஆஃபர் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதோட நீங்க இன்னொன்று இம்பார்ட்டன்ட் விஷயம், கன்சிஸ்டன்சியா நீங்க அதை பண்ணணும். ஸோ நீங்க உங்க பிசினஸை கண்டிப்பா ப்ரோ பண்ணணுமா? இந்த கீ ஃபேக்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் தான். இந்த மாதிரியான பிசினஸ் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியை பத்தி மோர் அப்டேட் வேணும்னா ஃபாலோ இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். பாய்.